நம்ம ஜனனி வந்துட்டு இவங்க எது சொன்னாலுமே கூட அத ஏத்துக்காம நின்னுட்டு இருக்காங்க. அதாவது ஆதிகுணசேகரன் ஈஸ்வரியோட இந்த ஒரு நிலைமைய நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஈஸ்வரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அது மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்த வச்சு எப்படியாச்சும் இந்த கேஸ்ல ஆதிகுணசேகரன் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல இங்க இந்த கதிரு, அடுத்ததா ஞானம் இவங்க 2 பேருமா சேர்ந்துகிட்டு அவங்க அம்மாவ மைண்ட் வாஷ் பண்றது, அடுத்ததா மத்தவங்கள மைண்ட் வாஷ் பண்றது, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துச்சு. நாங்களும் என்னென்னமோ தப்பு எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி அண்ணனும் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணாரு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இதுக்கப்புறமும் நம்ம குடும்பமா வாழலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த நம்ம ஜனனி ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது இவங்க எல்லாருமா சேர்ந்து மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்களாம். இப்போ ஈஸ்வரி அக்காவுக்கு பல நினைவுகள் மறந்துடுச்சு அப்படின்னு உடனே எல்லாருமே நல்லவங்க மாரியே நாடகம் ஆடி கடைசியில எல்லாரையுமே ஏமாத்துவாங்களாம். அப்படிங்கிறதுக்காக ஜனனி இந்த கதிரு, ஞானம் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இந்த மாரி நீங்க செஞ்ச தப்புக்கு, உங்க அண்ணன் செஞ்ச தப்புக்கு இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஜெயில்ல போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து குடும்பமா வாழலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம ஜனனி ஏத்துக்கிறது இல்ல. நம்ம ஜனனி என்ன சொல்றாங்களோ அதுக்கு அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இவ்ளோ போராட்டமும், இவ்ளோ விஷயமும் அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ ஜனனிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே பேசிட்டு அவங்க மாடிப்படி ஏறி அவங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம அ சக்தி மட்டும் பக்கத்துல இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஜனனி மாடி படியிலிருந்து கீழ விழுந்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம சக்தி அவங்க மயக்கம் போட்ட அடுத்த செகண்டே எப்படியோ ஒண்ணு நம்ம ஜனனிய காப்பாத்துறாங்க. இதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அதே சமயத்துல பிரச்சனை எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிகுணசேகரனும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பண்றது தான். அதாவது ஆதிகுணசேகரன் ஏற்கனவே எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜனனி இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால, அடுத்தடுத்து எல்லாமே நம்ம ஜனனி விட்டு குடுத்து போயிடுவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்க நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா விட்டு குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சக்திக்கெல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம ஜனனி மயக்கம் போட்டு விழும்போது அப்படியே உயிரே போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஜனனிய கூப்பிட்டு அதாவது ஜனனிக்கு தண்ணி தெளிச்சு, இவங்க எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சுறாங்க. அந்த அளவுக்கு ஜனனியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. பட் இருந்தாலும் அவங்களோட உடல்நிலை ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் அடுத்ததா டாக்டர்ஸ் சொல்லப் போறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ஜனனி ஒரு விஷயத்துல மட்டும் கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆதிகுணசேகரன் கோவில்ல வச்சு நம்ம ஈஸ்வரி கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. இந்த மாரி அங்க கோர்ட்ல நீ வக்கீல் என்ன சொல்லிக் குடுத்தாரோ, அதன்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ நம்ம ஜனனி இது எல்லாத்தையுமே முறியடிச்சாகணும். இந்த ஆதிகுணசேகரன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வழி என்னவோ அத பார்த்தாகணும் அப்படின்ற மாரி ஒரு வெறித்தனமான இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.